எல்லாருக்கும் ஹாய். நான் தான் உங்களோட டிமாரன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரர் ஸ்டோரி இருந்த அளவுக்கு வியூஸ் போகுதில்ல. ஏன் வியூஸ் போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு ஸ்டோரி போர் அடிக்குதா? இந்த ஸ்டோரியை இதோடய ஸ்டாப் ஆக்கிட்டு வேற ஸ்டோரியை போடலாமா என்று யோசிக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஆமா, முதல்ல இருந்த அளவுக்கு யாருமே பார்க்குற மாதிரி தெரியல. வியூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த பாலாக்காவது பாருங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ எப்படி கண்டு. எதுவும் திருத்தணுமாடா சொல்லுங்க, திருத்திக்கோ. நீங்க கமெண்ட் போட்டாதான் எங்களுக்கு தெரியும் போய் பாக்குறீங்க அதுண்டு. நீங்க போடாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்க இருந்துச்சு, நான் அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஸ்டோரி போக ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பேன். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அதோட மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு இன்னும் நிறைய த்ரில்லிங்கான ஹாரர் ஸ்டோரி போடுறதுக்கு எனக்கு மைண்டே வரும். அதனால தயவு செய்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் எனக்கு பிடிக்கலன்னு காரணத்தையாவது சொல்லுங்க கமெண்ட்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐயோ வெற்றி, என்னாச்சு வெற்றி? எனக்கு வெற்றி என்னாச்சு வெற்றி? எலும்பு வெற்றி. எலும்பு வச்சு எலும்பு, சீக்கிரமா இங்கிருந்து போ. பாலா பாலா, உள்ள என் பொண்டாட்டி இருக்கா பாலா? உள்ள உன் பொண்டாட்டி இல்ல வெற்றி, அது வேற. வா ஃபர்ஸ்ட் இங்க வந்து போவோம் நம்ம. பாலா டேய், என் வீட்டுல என் பொண்டாட்டி இருக்கிற இன்னைக்கு பேய் வந்திருக்குடா. ஓ, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எப்படி போன் பண்ணி என்ன அலாட் பண்ணின நீ சொல். முதல்ல ரோட்ல இருந்து எலும்புடா, வீட்டுக்கு போய் பேசுவோம் வா. திரும்பவும் அந்த வீட்டுக்கா? நல்லப்பா, அங்க இல்லடா, என் வீட்டுக்கு வா. இல்ல, எனக்கு இப்பவே சொல்லு. வீட்டுல வச்சு சொல்றேன், ஓகேவா? சரி வா போலாம். சரி இப்ப சொல்லு. எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்ன? என்ன கொல்லணும்னு நினைச்சிருந்தா அந்த பேய் ஈஸியா கொன்றுக்கலாமே பாலா. எதுக்கு அது என் பொண்டாட்டி மாதிரி வந்தது? அது உன்னை கொல்ல வரல, உன்னை கூட்டிட்டு போவதற்கு. எங்க? எல்லாத்துக்கும் எனக்கு பதில் தெரியாது வெற்றி. சரி சரி, இப்ப நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் நீ பதில் சொல்லணும். பின்னாடி உருவம் நிக்குது, அது தெரியும் போது கேஸ் முடிஞ்சிரும்லாம், சீன்லாம் போடாது, ஓகேவா? சரி கேளு. இந்த ஹாஸ்டலுக்கும் உனக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு என் உள் மனசு சொல்லுது. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை வெற்றி. பின்னாடி நடக்க போறது எல்லாம் உனக்கு அப்படி முன்கூட்டியே தெரியுது. என்கிட்ட இதை பத்தி கேட்காத வெற்றி. எனக்கு இப்போ உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு. நான் கேட்கிற எதுக்குமே நீ பதில் சொல்ல மாட்டேன். பாலா, உண்மை என்னன்னு மறைக்காம சொல்லு. எதுக்காக நீ இந்த கேஸ்ல உதவி பண்றேன்னு சொல்லிச்சு? நான் வீட்டுல ஆபத்துல இருக்கேன்னு உனக்கு எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சது? அடிக்கடி உன் பின்னாடிக்கிறது தெரியுதான்னு கேட்கிற, அது யாரு? இது எல்லாத்துக்கும் பதில் வேணும் பாலா எனக்கு இப்பவே. இல்லைன்னா உன் நண்பன் நீ போலீஸா பாக்கடி இருக்கும். இப்போ உனக்கு ஒரு சில விஷயங்களை சொல்றேன், கேட்டு நீ ஷாக் ஆகி இருந்து ஓடக்கூடாது. இங்க நடக்கிற எல்லாமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. நீ என்ன பெருசா சொல்லிட போற சொல்லு. முதல்ல இந்த வீட்டுல நான் மட்டும் இல்லை, இன்னொரு ஆள் இருக்காங்க. என்ன? யார் அது? அன்னைக்கு நீ கிளம்பும் போது டோர் உண்மையா வேகமாப்பட்டது, அது தானா நடக்கல. அன்னைக்கே நினைச்சேன்னா அது என் பொண்டாட்டி தான். என்னடா சொல்ற? உன் பொண்டாட்டியா? இங்கதான் இருக்கா. பேயாவா? பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். ஓ, என் பொண்டாட்டி தான் நீ ஆபத்துல பண்ணு எனக்கு ஒரு சில அறிகுறிகள் காட்டி சொன்ன. ஓஹோ. இப்போ இது இல்லடா விஷயம். என்னோட கெஸ் படி பார்த்தா அந்த ஹாஸ்டல்ல தங்கியிருந்த எல்லா பொண்ணுங்களும் சாகுப்பாங்க. என்னது? என்னடா சொல்ற? ராயப்பன் இந்த இடத்த யார்கிட்ட வனாரோ அவரை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் வெற்றி. என்ன பாலா, என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அந்த இடத்துல 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் யாராவது தங்கியிருந்தா அவங்க செத்துருவாங்க. எப்படி சொல்ற? இங்க இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த, அப்புறம்
இங்க தங்கியிருந்து பில்டிங் கட்டி ஆளுங்க எல்லாருமே செத்துட்டாங்க. என்னடா உளர்ற? நான் இன்னும் உளரல. விசாரணை வரைக்கும் இது உண்மையான ரிப்போர்ட். செத்து போன எல்லாரும் விபத்து, ஹார்ட் அட்டாக், உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னு திடீர்னு காரணமே இல்லாம தற்செயலா செத்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அந்த ஹாஸ்டல் தான் காரணம்னு நான் சந்தேகப்படுறேன். ஓ, இதுவரைக்கும் எவ்வளவு பேர் செத்தாங்க? எனக்கு தெரிஞ்சு 200 பேர்கிட்ட எடுத்திருப்பாங்க. ஓ கடவுளே. அது மட்டும் இல்ல, செத்தவங்களோட ஆன்மாக்கள் எல்லாமே அந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கணும். இதெல்லாம் நிஜமா இல்ல உன் கரணியா? ரிப்போர்ட் படி பார்த்தா எல்லாமே உண்மைண்டா வெற்றி. அந்த இடத்துல அப்படி என்னதான் நடந்திருக்கும் தெரியல. இந்த கேஸ்ல நான் வைக்க போற அடுத்த ஸ்டெப் யாராச்சும் ஒரு மந்திரிகம் தெரிஞ்சவங்களை வச்சுதான் மூவ் பண்ணணும். இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சரிடா, அப்ப அந்த ஹாஸ்டல்ல தங்கிற கேர்ள்ஸ் எல்லாரும் செத்துருவாங்களா? அவங்கள எப்படி காப்பாத்துறது? இந்த ஹாஸ்டல்ல ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சு அதை அழிச்சட்டுதான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். ஓ ஹலோ. ஓ நான் அம்மா தான். என்ன உண்மைக்குமா? எப்ப பாலா என்னாச்சு? இருவற்றி வாரம். ஓகே, ஹாஸ்டல்ல 3 கேர்ள்ஸ் செத்தாங்கல்ல, அவங்க கூட ரூம்ல தங்கி இருந்த எல்லாருமே ஊருக்கு அனுப்பி வச்ச பஸ் ஆக்சிடென்ட் ஆயிட்டான் வெற்றி. அதுல அந்த 7 பேர் மட்டும் இறந்துருங்க. வா உடனே கிளம்பலாம். வேணாம். ஏன் பாலா? இப்போ வெளியே போறது நல்லது இல்லை. ஆனது ஆயிட்டு. நாம உயிரோட இருந்தாதான் மற்ற கேர்ள்ஸ் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். சோ காலையில பாத்துக்கலாம். இப்போ வெளியே போறது நல்லது இல்லை. ஆனது ஆயிட்டு. நாம உயிரோட இருந்தாதான் மற்ற கேர்ள்ஸ் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். சோ பாடு கால் பாத்துக்கலாம். ரொம்ப பெரிய பிரச்சனைல மாறிக்கொண்டா. இதுல இருந்து எப்படி எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு தெரியல. பார்த்து தூங்கு வச்சு நாளைக்கு பாத்துக்கலாம். எல்லாம் நல்லதாவே நடக்கும். இப்ப எங்கடா பாலா போறோம்? பேய் ஓட்டுறவனை பார்க்க. யார் அவரு? யூடியூப்ல பார்த்த சகாய ஒருத்தர். பார்த்துடா, பொய்யா இருக்க போகுது. நல்லா விசாரிச்சியா? பார்த்த வரைக்கும் பொய்யா தெரியல. நேர்ல பார்த்தா தெரிஞ்சு. அது சரி. டே பாலா, இந்த இடத்த பார்க்கவே இருக்கேடா. எனக்கு என்னவோ இங்கேதான் இருக்கிற மாதிரி இருக்கு பார்க்க. சும்மா இருவற்றி அவருக்கு கேட்டுட போகுது. சகாயம் சார். சகாயம் சார். என்ன சேரா? வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருவற்றி. சேரன்ட்டு கூப்பிட்டது இவன் நம்ம வாயை மூடிட்டு இருக்க சொல்றானே. ஓ நீங்களா? வாங்க வாங்க. ஓ இவதானா சகாயம்? பரவாயில்ல, ரொம்ப சீன் போடுவாருன்னு நினைச்சேன். பார்க்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்காரு. அது உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம்ட்டு வாங்க சார். என்ன விஷயம்டா? ரெட்வியூ ஹாஸ்டல்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல்ல தொடர்ந்து எல்லாருமே திடீர்னு இறக்குறாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அதான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கொடுத்துருக்கோம். அங்க ஒரு நாளைக்கு மேல தங்கின எல்லாருமே ஏதோ ஒரு விபத்துல சாகுறாங்க. அந்த ஹோட்டல் ஓனர்ல இருந்து எல்லாருமே சாகுறாங்க. என்ன விலங்குல மிச்சம் இருக்கிற கேர்ள்ஸையாவது காப்பாற்றணும் உங்களுக்கு தேடி வந்திருக்கோம். உங்களால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீமா? முழுசா முடியுமான்னு தெரியல, ஆனா முயற்சி பண்ணி பார்ப்போம். சார் சரியா சொல்லுங்க. ஏங்கிறண்டா ஆல்ரெடி பேய் ஓட்டுறன்னு வந்த ஒரு ஆள் துடிக்கே செத்துட்டாங்க. பார்த்துக்கலாம். ஆனா அது முன்னாடி நாம எல்லாரும் என்னோட குருநாதரை சந்திக்கும். யார் அவரு? குண்டலகேசி. அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லுவோம். அவர் சொல்ற மாதிரி செய்வோம். ஓம் நமச்சிவாய. வாங்க சார், இவர் தான் என்னோட குரு குண்டலகேசி. வயசு 70 கிட்ட இருக்கும் சார். மாந்திரிக கலைகள் எல்லாமே தெரிஞ்சவர். சாமி சொல்லுங்க சகாயம். யார் இவங்களுக்கு எங்களோட உதவி தேவையாகுமே. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதெல்லாம் தான் நடந்தது.
ப்ளீஸ் சாமி எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேற யார்கிட்ட போறேன்னு உங்களுக்கு தெரியல. ஹாஸ்டல்ல இருக்க மற்ற எல்லா கேர்ள்ஸோட உயிரை நாங்கள் காப்பாற்றணும். உதவி செய்யுங்க சாமி. ஓம் நமச்சிவாய. நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை. நாளைக்கு எங்க எல்லாரும் போகலாம். இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ஓகே சாமி, ரொம்ப நன்றி. சார், நீங்க இப்ப கிளம்புங்க. நாளைக்கு நாங்க வரோம். ஓகே.